ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இந்த ஒரு வகை லெவரியா நான் எப்படி செய்து நான் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அது கொஞ்சமாக மா எடுத்துருக்கேன், ஆல் பர்பஸில். அதோட மஞ்சள் தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரைண்டரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் தோசைமா பதத்துக்கு. இது இங்கால இருக்கட்டுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சட்டியில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை சேர்த்தா உண்மைக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி உருக்கிட்டு அதோட கொஞ்சமாக தேங்காய் பூ திரி வச்சிருக்கேன். அந்த அடிக்கரை இல்லாமல் நடுவில் இருக்கிற தேங்காயை திரி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விடணும். நாட்டு சக்கரையோட சேர்த்து நல்லா வறுத்து விடணும். உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்க்கல, நான் ஏலக்காய் சேர்க்கல. அதுக்கு பிறகு எங்களை கரைச்சி வச்ச மாவை இப்படி தோசையாக ஊற்றி எடுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தானே, சக்கரை உள்ளுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தானே, அதை நடுவில் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி நம்மட்டா சூப்பரான ஒரு வகை லெவரியா, இல்லாட்டிக்கு ஒவ்வொரு பேர் சொல்லுவீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அது ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த காலமை சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை, டிட்டா.